3 நாளா வீடியோ போடாததுக்கான காரணத்தை கம்யூனிட்டி போஸ்ட்லயே போட்டிருப்பேன். எனக்கு பயங்கரமா கழுத்து சுலுக்கிருச்சு. 2 பில்லோ வச்சு எப்பவுமே தூங்குவேன். அதுலதான் சுலுக்கிருச்சு போல. ரொம்ப முடியாம டேப்லெட் சாப்பிட்டு இப்போ ஓரளவுக்கு சரியா இருக்கு. அதனால யாருமே 2 பில்லோ வச்சு தூங்காதீங்க. வலிய சகிச்சுக்க முடியல. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ரியானும் ஜேயும் அவளோட வெள்ளால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் அவளோட தம்பி அந்த வீடியோவை எடுத்திருப்பான். ரியான் கிட்ட லவ் சொன்ன நேரம் ஜேயி வந்தனால எல்லாம் கெட்டு போச்சுன்னு செம்ம கடுப்புல ஹீரா இருக்கா. நீ வந்தனாலதான் எல்லாம் கெட்டு போயிடுச்சு. எந்த பிரச்சனையும் பண்ணாம சைலண்டா நியூயார்க் போயிடுன்னு சொன்னேன்ல, உன்னை சும்மாவே விட மாட்டேன். நீயும் டிசைட் பண்ணிக்கோ. நீ ரியான் ஜேயி பக்கமா இல்ல ஏன் பக்கமானு ஊஜின் கிட்ட கேட்டுத. ஜேயினால எதுவும் சொல்ல முடியல, அங்கிருந்து கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் மிஸ் ஹான் உடஞ்சு போன, அதாவது இன்ஹானை ஏத்தி கொலை பண்ண அந்த கார்ல ஏறி உட்கார்றா. அதுவும் ஊஜின் தனியா தங்கிட்டு இருக்க ஸ்டுடியோ பார்க்கிங்ல இருந்து. அப்படின்னா இன்ஹான் சாவுக்கு மிஸ் ஹான் இல்ல ஊஜின் தான் காரணமா இருக்கணும். பார்ட்டில இருந்து கோவமா கிளம்பின ஹீரா அழுதுட்டே டாக்ஸில வரா. அதுவும் வீட்டுக்கு இல்ல, ஒரு ஹோட்டல் ரூமுக்கு. இருக்கிறதுலே நல்ல ரூமா புக் பண்ணிருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சொல்லலாம். அவங்க அப்பா சொல்லி அனுப்பி வைக்க உள்ள வந்து பார்த்தா தண்ணி ஒழுகிட்டு அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜேயும் ரியானும் சாப்பிடறதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க. நீ கண்டிப்பா காங்ஹா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஜேயி சொல்ல, நான் என்ன பண்ண அவன் கிட்ட மன்னிப்பு கேட்க, என்னால அந்த மாதிரி கேட்க முடியாது, எனக்கு அந்த பழக்கமும் இல்லங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். நல்லா யோசிச்சு பாரு. ஒரு விதத்துல இன்ஹான் சாவுக்கு நாமளும் தான் காரணம். காங்ஹாவோட இன்டென்ஷன்ஸ் தப்பா இல்ல, அவங்க அண்ணா இறந்ததுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ரியான் கேட்கற மாதிரி தெரியல. ஜேயும் சைலண்ட் ஆயிடுறா. அடுத்த நாள் ஊஜின் அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிற வீட்டுல இருக்கான். அப்ப அவங்க அம்மா வந்து பேசுறாங்க. ஜேயுல் குரூப், அதாவது ஜேயோட அப்பா குரூப் தான் நம்ம அப்பாவோட பிரசிடென்ட் கேம்பெயினுக்கு ஃபுல் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளோ பெரிய கம்பெனி நமக்கு சப்போர்ட் பண்ண எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு கேக்குறான். அப்பதான் ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாங்க அவங்க அம்மா. இடையில யூஎஸ் போனதா ஜேயி போயிருக்கும் போது ஒரு கைனகாலஜிஸ்ட் பார்க்க போயிருப்பா, அவளோட பிரெக்னன்சிய கலைக்கிறதுக்கு. ஆனா பிரெக்னன்ட் ஆனது, அதை கலைக்க போனதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியாது. கைனகாலஜிஸ்ட் கிட்ட போயிருக்கா அப்படிங்கிற நியூஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கு. அந்த போட்டோஸ் அவ வச்சிருக்கா. இது மூலியமா தான் சப்போர்ட் கேட்டிருக்காங்க போல. ஸ்கூல்ல ஜேயி கிட்ட வந்து பேசின மிஸ் ஹான், நீ எப்ப பார்த்தாலும் தப்பான டிசிஷன்ஸ் தான் எடுக்கிற, உனக்கே ஸ்காலர்ஷிப் பசங்க மேல ஃபீலிங்ஸ் வருது. அப்ப இன்ஹான் இப்ப காங்ஹாங்கிற மாதிரி அவளை கடுப்பு ஏத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கா. எனக்கு எந்த தப்பான இன்டென்ஷன்ஸும் இல்ல, உங்களோட செலக்ஷனும் புத்தியும் தான் கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நோஸ் கட் பண்ணிட்டு அவங்க இருந்து போயிடா. இன்னொரு பக்கம் காங்ஹாவும் கண்ணாடியும் அங்க இருக்கிற மத்த ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்படியே அமைதியா இருந்தா காலத்துக்கும் நம்மள இப்படிதான் நடத்துவாங்க. இப்ப ஸ்கூல்ல, அடுத்து காலேஜ்ல, அதுக்கப்புறம் வாழ்க்கையிலன்னு அமைதியா பொறுத்து தான் போகணும். இப்பவே நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணலான்னு புரட்சி போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்க. அங்க பேசி முடிச்சுட்டு கண்ணாடி கிட்ட இதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு காங்ஹா கேட்க, கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் வெளியில விடக்கூடாது, முக்கியமான ஆட்களான ஜேயி ரியான் பத்தின வீடியோஸ் தான் ஃபர்ஸ்ட் வெளியில விடணும்னு சொல்ல, ஜேயி என்ன பண்ணா, அவளோட வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொல்லிடுறான். உனக்கு ஜேயி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு மட்டும் சொல்லிடாத, நல்லா யோசிச்சு இந்த விஷயத்த நம்ம ஒன்னா பண்ண போறோமா இல்ல நான் மட்டும் பண்ண போறேன்னு முடிவெடுத்துட்டு என்கிட்ட சொல்லுன்னு கண்ணாடி சொல்லிடுறான். மிஸ் ஹான் கிட்ட பேசிட்டு உள்ள போன ஜேயி அங்க ஊஜின் இருக்கிறத பாக்குறா. போன் மேல போன் பண்ணிட்டு இருக்கா. ஹீராக்குன்னு கண்டுபிடிச்சிடுறா. ஹீரா ஸ்கூலுக்கும் வரதில்ல, என் போனையும் எடுக்கிறதில்ல, அதான் உன் போனையாவது எடுத்துடலான்னு கேட்டேன் அப்படின்னு கேட்க, இனிமேலாவது தப்பான டிசிஷன் எடுக்காத, உன்னோட முடிவுனாலதான் நாங்க எல்லாருமே சஃபர் ஆயிட்டு இருக்கோம். ஒருவேளை நீ ரியான் கூட பிரேக்கப் பண்ணிட்டு காங்ஹா கூட போகாம இருந்ததா ஹீரா அவளோட லவ்வ ரியான் கிட்ட சொல்லியிருக்க மாட்டான், நானும் இப்ப சஃபர் ஆயிருக்க மாட்டேன் அப்படின்னு அவனுக்கு ஹீரா மேல லைட்டா ஃபீலிங்ஸ் இருக்குங்கிற விஷயத்த ஜேயி கிட்ட சொல்ல, சின்னதா ஒரு பிளாஷ்பேக். ஜேயி அவங்க 4 பேரும் ஒன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கன்னு நினைச்சு பார்த்துட்டு, நம்ம 4 பேரும் பிரியறதுக்கு கண்டிப்பா நான் விட மாட்டேன், ரியானா பத்திரமா வச்சுக்கிறதுக்கு தான் நான் இவ்வளவும் பண்ணேன், என்னால இது மட்டும் தான் பண்ண முடியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எந்த சைடுல நிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டியா, ஹீரா சைடா இல்ல அந்த ஹெர்மஸ் பேக் வச்சிருக்கிற சைடான்னு மிஸ் ஹான சொல்லிட்டு போக, அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, சைலண்ட் ஆயிடுறான். ஆல்ரெடி ஜேயி மேல செம்ம கடுப்புல இருந்த ஹீரா அவ தம்பியை தான் பார்க்க போறான். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட பெரிய எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிருப்பான் இல்லையா, அது என்னன்னு கேட்க போயிருக்கான். அவனும் அந்த வீடியோவை காட்டுறான். பார்த்து முடிச்சுட்டு போச்சு, எல்லாருக்கும் முன்னாடி இவளே இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண போறான்னு பார்த்தா தம்பிய பலார்னு வராற. நீ கேவலமானவன்னு தெரியும், ஆனா இவ்ளோ கேவலமானவன் நான் நினைச்சு கூட பார்க்கல, நான் கெட்டவதான், ஆனா மத்தவங்க பிரைவசியில நான் தலையிட மாட்டேன்னு செம்ம டோஸ் கொடுத்துட்டு அங்கிருந்து போறா. ஆனா போற வழியில எல்லாம் உனக்குள்ள இவ்ளோ பிரச்சனையை வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி இருந்துட்ட, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான என்கிட்ட கூட நீ இதெல்லாம் சொல்லாம போயிட்டேன்னு அழுதுட்டே போறா. அடுத்த நாள் ஜேயி நார்மல் மனுஷங்க இருக்கிற ஒரு மார்க்கெட் பக்கம் போயிருக்கா. அங்கே ஒரு பார்ட்டிக்கு காங்ஹா ஹெல்ப் பண்ண அவங்க ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. அதை ஜாலியா வாங்கிட்டு அங்க இருக்கிற பசங்க கூட எல்லாம் விளையாடிட்டு போயிட்டு இருக்கா. அப்புறம் தான் ஜேயி அவன் பாக்குறான். 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. கிளைமேட் நல்லா இருக்குல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு என்னமோ நேத்து இருந்த மாதிரி தான் இருக்கு, உனக்கு தான் என்னமோ வித்தியாசமா இருக்கு, பார்ட்டிக்கு ஹெல்ப் பண்ற, சின்ன பசங்க கூட விளையாடுற, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, உன்னை நினைச்சா பொறாமையா இருக்குன்னு அவ சொல்றா. உனக்கும் இந்த மாதிரி சந்தோஷம் தர விஷயம் ஏதாவது இருக்கும், அது என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை ப்ரொடெக்ட் பண்ண, நீ ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு பயந்துட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு அது நல்லா தெரியுது, பயப்படுறதை விட்டுட்டு ஃபைட் பண்ண, தைரியமா ஃபேஸ் பண்ணனா அடுத்த டைம் அந்த பயம் போய் உனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அப்படின்னு பேசிட்டே எழுந்திருச்சு போகும்போது, சரி நீ ஏதோ சொல்றதுக்கு தானே என்ன பார்க்க வந்த, என்னன்னு சொல்லுன்னு கேட்க, உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியணும், இன்ஹானுக்கு நடந்ததை வெளியில கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன், என்ன பண்ண போறேன்னு கேட்க, உன்னை பிளாக்மெயில் பண்ண பிளாக்மெயிலரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அவனோட மோட்டிவ் என்னன்னு கேட்டா, என்னோட மோட்டிவ் தான் அவனுக்கும் ஸ்கூல்ல நடக்கிற தப்பான விஷயத்த, புல்லிங் அது இதுன்னு எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அதே தான்
தான் நானும் பண்ண போறேன். என்கிட்ட ஒரு வில் இருக்கு, அதுல இருந்து வர அம்பு உன்னை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான் உன்னை விலகிக்க சொல்றேன் அப்படின்னு அவன் இன்டைரக்டா சொல்ல, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் இத்தனையும் பண்ணது ரியானை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான். ஒருவேளை அந்த அம்பு ரியானை நோக்கி வந்ததுன்னா அவனுக்கு முன்னாடி அந்த இடத்துல நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட, அப்ப நேருக்கு நேர் சந்திக்கலாம்னு அவனும் சொல்லிடுறான். 2 பேரும் விட்டு கொடுக்கறதா இல்ல. ரியான் தைரியமா அவங்க அம்மா கிட்ட போய் நான் ஜேஇயே டேட் பண்றேன்னு சொல்லிட, இந்த வயசுல வர ஒரு ஃபீலிங் தான், இதுக்காகலாம் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத, லைஃப்ல இன்னும் எவ்வளவோ இருக்கு, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் உனக்கே அது புரிய வரும். அவங்க அம்மா சொல்ல, உங்களை மாதிரியும் அப்பா மாதிரியும் லவ்வே இல்லாத ஒரு மேரேஜ்ல என்னால கண்டிப்பா வாழ முடியாது, எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட தான் நான் இருப்பேன், அது ஜேஇ தான், அவளை விட்டு என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு உடஞ்சு போன அந்த கார் கண்ணாடி எல்லாம் சரி பண்ணிட்டு மிஸ் ஹான் ஊஜன் ஸ்டுடியோக்கு வெளியில இருக்க, உனக்கு எவ்வளவோ டைம் ஃபோன் பண்ணி பார்த்தா நீ எடுக்கல, அதனாலதான் நானே உன்னை நேர்ல பார்க்க வந்துட்டேன்னு அவ சொல்ல, 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த காரை நீ வெளியில எடுத்தது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, எனக்கு தெரியும், ஆனா என் ஃபீலிங்ஸ் ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு அவ சொல்ல, இவ்ளோ ஹர்ட் ஆகி நீ என்ன மிஸ் பண்ற அளவுக்கு நமக்குள்ள வேற எதுவுமே இல்ல அப்படின்னு, இவ்ளோ நாள் எனக்கு மேல லவ் இல்ல, சும்மா தான் வச்சிருந்தேங்கிறத பட்டுன்னு சொல்லிடுறான். உன் மனசுல இருக்கிறது ஹீரா தானேன்னு கண்டுபிடிச்சு கேட்க, ஆரம்பத்துல நார்மலா தான் இருந்தோம், ஆனா இப்ப எனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு ஊஜின்னு சொல்ல, அவளும் அங்க இருந்து கிளம்புறா. ஆனா அதுக்கு முன்னாடி கார் கீஸை வச்சுட்டு போனவன் சொல்ல, இது மட்டும் தான் எனக்கு இருக்கிற ஒரே எவிடன்ஸ், என்ன ப்ரொடெக்ட் பண்ற எவிடன்ஸ் அப்படின்னு மிஸ் ஹான் சொன்னா, ஒரு விஷயத்தை நீ மறந்துட்ட, இவ்வளவு நாள் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணது அந்த கார் கீஸோ அந்த காரோ கிடையாது, நான் தான் அவன் சொல்ல, அவ எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறா. கட் பண்ணா ஜேயும் அவங்க அப்பாவும் காட்டுல மிருகத்தை வேட்டையாடிட்டு இருக்காங்க. குறி பார்த்து சுடு அப்படி இப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டே இருக்க, தைரியமா எனக்கு ஹண்டிங்னா பிடிக்காதுப்பா, மத்த மிருகத்தை கொண்டு அதுல சந்தோஷமாகிற விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட, உனக்கு முடிவெடுக்கிற அதிகாரம் இல்ல, உனக்கு பேர் வச்சது நான் தான், என் ரத்தம் தான் உடம்புக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கு, அது இருக்கிற வரைக்கும் உன்னால முடிவு எடுக்கவே முடியாது, நான் சொல்றதான் நீ கேட்டாகணும்னு அவர் குறி வச்சு சுட போகும்போது இவ அவங்க அப்பாவையே குறி வைக்கிறா. ஆனா என்ன நினைச்சான்னு தெரியல, துப்பாக்கி போட்டு அங்கிருந்து கிளம்பிட. இன்னொரு பக்கம் ரியானுக்கு வீட்டுல ஹோம் ஸ்கூலிங் போயிட்டு இருக்கு. அப்ப சடனா அந்த அனானிமஸ் அக்கௌண்ட்ல இருந்து அவனுக்கு அந்த வீடியோ வருது. அதை பார்த்த உடனே அவங்க வீட்டுல வேலை பாக்குறவங்க கிட்ட இது யாருன்னு கண்டுபிடிங்கன்னு உத்தரவு போட்டு ஸ்கூலுக்கு வந்து ஜேஇய தனியா கூட்டிட்டு போய் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு, நீ எதுவும் கவலைப்படாத, உன்னை நான் பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் என் கூடயே ஏறி எங்கேயும் என்னை விட்டு போகாத, எதை நினைச்சும் பயப்படாதன்னு ஆறுதல் சொல்றான். ஆனா அவனுக்கு தெரியாது, இவனுக்கு வரதுக்கு முன்னாடி ஜேஇக்கு இது பத்தி எல்லா வீடியோவும் போய் அவ ஆல்ரெடி ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கான்னு சொல்லி. இன்னொரு பக்கம் காங் ஹா தனியா பிரின்சிபலை பார்த்து பேசிட்டு இருக்கான். இந்த ஜோஷினியை வெடிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பாம் என்கிட்ட இருக்கு, அந்த எவிடன்ஸை நான் யூஸ் பண்ணாம இருக்கணும்னா ஸ்கூலா நடத்துங்க, தப்பு பண்ண பசங்களுக்கு தண்டனை கொடுங்க, அதெல்லாம் நடக்கலன்னா நீங்க தான் கான்சிக்வன்சஸ் பாப்பீங்கன்னு மிரட்டிட்டு வெளியில வர. அவன் வெளியில வரதை பார்த்த கண்ணாடி பிரின்சிபல் ரூம்ல என்ன பண்ணிட்டு வர, நம்மளோட பிளானே இது எல்லாம் மீடியாவுக்கு விடுறதுதான், ஜேஇய பத்தி உனக்கு தெரியாது, அவ எவ்வளவு உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைக்கிறா தெரியுமான்னு அவன் கோவப்பட்டு கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஜேஇ வந்து அந்த பிளாக்மெயிலர் நீதானுங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிடுறா. காங்ஹாவும் ஜேயும் தான் தனியா பேசிட்டு இருக்காங்க. உன்னோட பிளான ஸ்டார்ட் பண்ணிட்ட போல, இந்த வீடியோ இப்படி இருக்குன்னு எங்க அப்பா கிட்டயும் ஸ்கூல் கிட்டயும் நானே சொல்ல போறேன்னு அவ சொல்லிட, அப்படின்னு ஏதாவது பண்ணனா பெரிய பிரச்சனையாடும் காங்கோ சொல்றான். எனக்கு தெரியும், சாகர வரைக்கும் எங்க அப்பா என்ன போட்டு அடிக்கலாம், இல்ல நியூயார்க் அனுப்பி என்ன மறைச்சே வச்சிடலாம், என்ன நடந்தாலும் அதை நான் பாத்துக்கலாம், ஃபேஸ் பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன், ரியானை காப்பாத்துறது மட்டும் தான் எனக்கு முக்கியம், அது வரைக்கும் எனக்கு என்ன ஆகுங்கிறது எனக்கு முக்கியமே இல்லைன்னு சொல்லிட. ஏன் எப்ப பார்த்தாலும் ஏன் அவனை ப்ரொடெக்ட் பண்ணும், அவன்னு சொல்றேன் ஏன் அப்படின்னு கேட்டா, ஏன்னா சின்ன வயசுல இருந்து நாங்க அப்படிதான் பிறந்திருக்கோம், எனக்கு அவன் முக்கியம், அவனுக்கு நான் முக்கியம், ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி வாழ்ந்துப்போம், அவன் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட. அப்ப சரி நானும் விட்டு கொடுக்கறதா இல்ல, இதனால யாரு சஃபர் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது நான் பிரெக்னெண்டா இருந்தேன், ரொம்ப பயந்துட்டேன், அதனாலதான் யார்கிட்டயும் சொல்லாம உடனே யூஎஸ் ஓடிட்டேன், 2 டைம் டாக்டர் பார்க்க கூட போனேன், ஆனா உள்ள போய் பேச தைரியம் இல்லாம வெளியில வந்துட்டேன், வயிற்றுல இருந்த குழந்தை என்ன நினைச்சதுன்னு தெரியல, நாம வந்தனாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி அதுவே ஒரு நாள் கலைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் பிரேக்கப் பண்ணிட்டு எல்லாம் சரியா போயிடும்னு ரியானே என் கிட்டவே நெருங்க விடல, பிரேக்கப்னு சொன்னேன், அப்பதான் நீ உள்ள வந்து எல்லாத்தையும் கெடுத்த, இதெல்லாம் நான் மறக்கணும்னு நினைச்சனோ எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினேன், இது ரியானுக்கு தெரியுமான்னு கேட்க அவ இல்லன்னு சொல்றா. நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, நீ சொன்ன மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸும் நான் ஃபேஸ் பண்ணி பிடிச்சதா ப்ரொடெக்ட் பண்ண போறேன், எனக்கு ரியான் பத்திரமா இருந்தா போதும், வில்லுல குறி வெப்பனா வச்சுக்கோ, சந்தோஷமா உன் வழியில வந்து நிப்பேன், எனக்கு ரியான் தான் முக்கியம்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டு காங்ஹாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஏன்னா இவனும் ஜேஇய உண்மையா லவ் பண்ணிருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரா ஸ்கூலுக்கெல்லாம் போகாம போட ட்ரெஸ் கூட இல்லாம ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தான் ஹோட்டல் ரூம்ல இருக்கா. அவளை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு ஊஜன் அங்க வந்துட. அவ இன்னும் எல்லாரும் மேலயும் ரொம்ப கோவமா இருக்கா, முக்கியமா ஜேஇ மேல. அவ எப்படி அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சா, அவளை ஒரு ஃப்ரெண்டா கூட பாக்கல அப்படின்னு கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஊஜின், நான் எப்பவுமே உன் பக்கம் தான் ஹீரா, உன் கூட சேர்ந்து நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு நேரா ஜேஇ வீட்டுக்கு தான் போறான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு ஹீரா வந்திருக்கா, ஏன்னா ஸ்கூல்ல இருந்து இவ ஸ்டாப் ஆக போறா, அதுக்கு லெட்டர் எழுதி கொடுக்க தான் வந்திருக்கா. அந்த இடத்துக்கு வந்து ஜேஇ இதுக்காக ஸ்கூலை விட்டு போறேன் அப்படின்னு கேட்டா, நான் கஷ்டப்படுறத நீ பார்த்து சந்தோஷமா இருக்கணுமா, இந்த ஸ்கூல்ல யாருக்கும் தெரியாத முக்கியமான பிலாசபி இருக்கு, காசு இல்லாதவங்க எதுக்கும் சமம் இல்ல, அதனாலதான் அந்த பசங்களை நாம அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணோம், அந்த நிலைமையில நானும் இங்க இருக்கணுமா, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன பத்தியே யோசிச்சுட்டு இருக்க, உனக்குள்ள அவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, உன் பிரச்சனை போய் பாரு, நீ என்ன ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா வேண்டாம் ஒரு ஃப்ரெண்டாவது நீ என்ன நினைச்சிருந்தா எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிருப்ப, நீ என்ன ஃப்ரெண்டா கூட பாக்கலன்னு கோவமா இருந்து போயிடுறா. ஆனா அவன் நேரா ரியான் கிட்ட போய் அந்த வீடியோவை எடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட. அந்த நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு நேரா போய் ஜேஇ தம்பிய வெளுத்தெடுக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே காங்ஹா இங்க வந்துட, நிறுத்துடா, ஜேஇ எவ்வளவு சஃபர் ஆயிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. ஜேஇ இவ்வளோ கஷ்டமும் படுறது இனிமேல் பட போற
கஷ்டம் எல்லாமே ரியானுக்காக தாங்கிற உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிட எல்லா உண்மையும் ரியானுக்கும் தெரிஞ்சிடுது. இன்னொரு பக்கம் ஹீராவை ஹோட்டல் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அங்க ஜேஇ இருக்கா. உன்னை நான் ஃப்ரெண்டா பார்த்தனான்னு கேட்டல, உன்னை நான் ஃப்ரெண்டா மட்டும் தான் பாத்திருக்கேன், அதனாலதான் உன் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரா அப்பா கிட்ட இருந்து போன், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம கம்பெனி ரன் பண்ணலாம், ஜேயுல் குரூப் நமக்கு சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு போனை வச்சுடா, இதுக்கு காரணம் நீயான்னு கேட்க அப்புறம் தான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக். இவ பிரெக்னெண்டா இருந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு நீ இப்பவே நியூயார்க் போகணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஒருவேளை நான் நியூயார்க் போகணும்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும், அப்பதான் நான் போவேன், இல்லன்னா நான் கண்டிப்பா நியூயார்க் போக மாட்டேன்னு அவ சொல்லியிருப்பா, அதனாலதான் அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணிருக்காரு. நான் தான் சொன்னல, உன்னை நான் எப்பவும் ஒரு ஃப்ரெண்டா தான் பாத்திருக்கேன், எப்பவாவது நியூயார்க் வந்தா வா, ஒன்னா வெளியில போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஜேஇ அங்க இருந்து போயிடுறா. வீட்டுக்கு போற வழியில ரியான் ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்கான். அப்புறம் தான் உன் இந்த மாதிரி சஃபர் பண்ண விட்டுட்டான், இவ்வளவு கஷ்டத்துல நீ இருக்கும்போது உன் கூட நான் இல்லன்னு நினைச்சேன், அவன் பயங்கரமா கதறி அழுக. பரவாயில்ல, நான் என்னதான் பிரேக்கப் பண்ணாலும் இப்பவும் நம்ம இந்த இடத்துல இருக்கோம்ல, ஃபீல் பண்ணாதன்னு கட்டி பிடிச்சுக்கிறான். ஆனா அவனுக்கு அழுக நிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் இவங்க ஏதாவது பண்ணி ஆகணும்னு கண்ணாடி அவங்க 2 பேரோட வீடியோவும் அப்லோட் பண்ண போறான். காங்கா போனை புடுங்கி உடைச்சிட்டு, புத்தி கெட்டு போச்சா, நம்ம கிட்ட இருக்கிற புல்லிங் வீடியோ ட்ரக்ஸ் வீடியோவே போதும், இதுக்கு ஜேஇ ரியான் வாழ்க்கையை அழிக்கணும் அப்படின்னு அவனை கன்வின்ஸ் பண்ணிடுறான். ஏன்னா இன்ஹா கண்ணாடிக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்கான். ஸ்டுடியோல ஊஜன் தனியா இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரியான் செம்மையா அழுதுட்டு என்னால அழுகையை நிறுத்தவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஊஜனை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான். அவனும் ஆறுதலா கட்டி பிடிச்சுக்கிறான். ஆனா ஜேஇயோட அப்பா கிட்ட போய் அமெரிக்கால ஜேஇ கைனகாலஜிஸ்ட் பார்க்க போன போட்டோஸ் எல்லாம் காட்டி இது வெளியில வராம இருக்கணும்னா ஜேஇ நியூயார்க் போகணும், திரும்பி வரவே கூடாதுன்னு, இத்தனையும் நடக்கிறதுக்கு காரணமே இவன் தான். இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்கு. ஜேஇ நியூயார்க் போயிடுவாளா இல்ல வேற மாதிரி ட்விஸ்ட் ஏதாவது நடக்க போகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாய்.